யோகம் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு என்ன அப்படின்னா அது நரம்புங்க. அந்த நரம்பை நம்ம எப்படி இரும்பு போல வலிமையாக்குறது, நரம்பு தளர்ச்சியை முற்றிலுமா குணப்படுத்தக்கூடிய இயற்கையான வழிகள் என்ன, நரம்புகளை நம்ம பலப்படுத்தக்கூடிய உணவுகள், B12 உணவுகள் ஏன் முக்கியம், B12 உணவுகள்னா என்னென்ன, அது மட்டும் இல்லாம சர்க்கரை நோயால ஏற்படக்கூடிய நரம்பு பிரச்சனை மற்றும் அதற்கான தீர்வு, முக்கியமான ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்டர் புள்ளி, இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஹெல்தி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி நிறைய ஹெல்தி இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நரம்புகள் தான் நம்ம உடம்புடைய எலக்ட்ரிக் வயர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். நரம்புகள் சரியா இயங்கல அப்படின்னா நம்ம உடல் இயக்கமே இல்லாம போயிடுங்க. நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உடல் நடுக்கம், கை கால் மறுத்து போகிறது, நீங்க சின்ன சின்ன வேலை செய்யும் போதும் ரொம்பவே டயர்டான ஃபீல் கொடுக்கறது, அதுக்கப்புறம் நினைவாற்றல் குறைஞ்சு போறதும், மன நிம்மதி குறையதும், இது எல்லாமே நரம்பு தளர்ச்சிக்கான காரணங்களா இருக்குங்க. நீங்க நரம்புகளை வலிமைப்படுத்தினாலே போதும் நம்ம உடம்பு ரொம்பவே வலிமையா மாறும். நரம்பு தளர்ச்சி ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்து குறைபாடு, விட்டமின் B12 அண்ட் மெக்னீசியம் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா ஏற்படுங்க. அடுத்தது சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கும் நரம்பு தளர்ச்சி ஏற்படும். மன அழுத்தம் இருக்கு, மன அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா நரம்பு அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குங்க. நெக்ஸ்ட், நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா நீரே இருக்காது, டீஹைட்ரேஷனா இருப்பாங்க, தண்ணியே குடிக்காம இருக்காங்க இல்லையா, சோ அவங்களுக்கும் நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்தது உடல் செயலற்ற நிலையில இருக்கவங்க, அதாவது உடற்பயிற்சியே இல்லாம எந்த ஒரு அவங்களுக்கான பாடிக்கான ஒர்க் அவுட் எதுவுமே கொடுக்காம உட்கார்ந்த இடத்துலயே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த நரம்பு தளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அடுத்தது நரம்புகளை வலிமையாக்கக்கூடிய ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முட்டைங்க. இந்த முட்டையில பாத்தீங்கன்னா B12 அதிகமா இருக்கு. ஸோ நீங்க டெய்லியும் ஒரு முட்டை எடுத்துக்கிறது மூலியமா நம்ம நரம்பு அதிகமாவே பலப்படுங்க. அடுத்தது மில்க் ப்ராடக்ட்ஸ், பசும்பால், தயிர், பன்னீர், இது எல்லாமே சாப்பிட்றது மூலியமா நரம்பு ஆரோக்கியமா இருக்குங்க. அடுத்தது வாழை இலையிலே சமைக்கப்பட்ட உணவு, இதுல பொட்டாசியம், மெக்னீசியம் அதிகமா இருக்கனால நரம்பு தூண்டக்கூடிய சக்தி அதிகமாவே இருக்குங்க. அடுத்தது முட்டைக்கோசு, தக்காளிங்க. இது நரம்பு சீரா செயல்படுவதற்கு ரொம்பவே முக்கியமான ஒரு உணவுப் பொருளா இருக்கு. நாட்டு வெள்ளரி, முருங்கை இலை, இது இயற்கையிலேயே இதுல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி மூலிகை உணவுகள் இருக்கிறனால நம்ம நரம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் நரம்பு பலப்படுத்துறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. சோ இந்த வகையான உணவுகள் நம்ம எடுத்துக்கிறது மூலியமா நம்ம நரம்பு பார்த்தோம் அப்படின்னா இயற்கையாவே ஆரோக்கியமாகவும் ரொம்ப பலமாகவும் இருக்குங்க. B12 அதிகமா இருக்கக்கூடிய ரிச் ஃபுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பசும்பால், முட்டை, பன்னீர், மீன் வகைகள்ல பாத்தீங்கன்னா சார்டின் மற்றும் சால்மன் மீன் சாப்பிடலாம். அடுத்தது சதையற்ற இறைச்சி. இயற்கையான ஆப்ஷன் என்ன அப்படின்னா மல்டி விட்டமின் டேப்லெட் எடுத்துக்கலாங்க. டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ற டேப்லெட்ஸ் மட்டும் நம்ம சாப்பிடணும். ஸோ இது எல்லாமே அதிகமா B12 இருக்கக்கூடிய உணவுகள். ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்றது மூலியமா நமக்கு நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படாம இருக்கும். நமக்கு சர்க்கரை நோய் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்புல சிறிய நரம்புகள் பாதிக்கப்படுறத என்னன்னு சொல்றோம்னா டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னா காலில் உணர்ச்சியே இல்லாம கால் எப்பவுமே மறுத்து போற ஒரு ஃபீல்லே இருக்கிறது. ஸோ காலில் வச்சு நம்ம ஏதாவது கீறினா கூட இந்த கீறது, இந்த கரைச்சல், இது போன்ற உணர்வு எதுவுமே இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வலியோடு கூடிய நடுக்கம் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டயபெட்டிக் நியூரோபதி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குங்க. அடுத்தது இந்த டயபெட்டிக் நியூரோபதியை நம்ம எப்படி தடுக்கலாம், சர்க்கரை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா டெய்லியுமே நீங்க ஒரு 30 to 45 மினிட்ஸ் வாக்கிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த B12 உணவுகள் நீங்க அதிகமா எடுத்துக்கணும். நம்ம உடம்பு எப்பவுமே ஹைட்ரேஷனா வச்சுக்கணுங்க. தண்ணி நம்ம எப்பவுமே கரெக்டா குடிச்சிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும் நமக்கு இந்த டயபெட்டிக் நியூரோபதியை கண்ட்ரோல் பண்ணலாம். வீடியோல ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு அதிசயமான அக்குப்ரெஷர் பாயிண்டர் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அது எங்கன்னு பார்க்கலாம். அதை என்ன சொல்லுவோம்னா P6 பெரிகார்டியம் 6 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட கை இருக்கு இல்லைங்களா, ஸோ கையில இந்த இடத்துல, அதாவது இப்படி மடக்கிறோம் இல்லையா, ஸோ இந்த மடக்கிற இடத்துல இருந்து நம்ம 3 விரல்களை இப்படி வைக்கிறோம். ஸோ இந்த 3 விரல்களை வைக்கும் போது இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதோட பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து நேரா ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ உங்களோட தம் ஃபிங்கரை வச்சு நீங்க ப்ரெஸ் கொடுக்கணும். இது நம்ம P6 பெரிகார்டியம் 6 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பண்றது மூலியமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நரம்பு சக்தியை தூண்டும், மன அமைதி கொடுக்கும், நரம்பு சீரா செயல்படுவதற்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நமக்கு பதட்டம், இந்த மனப்பதட்டம் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அது எல்லாமே ரெடியூஸ் ஆகும். ஸோ தினமும் 2 நிமிடங்கள்ல இருந்து ஒரு 3 நிமிடங்கள் வரைக்கும் நீங்க இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கலாம்.
ஸோ நான் சொன்ன இந்த P6 பெரிகார்டியம் 6 அக்குப்ரெஷர் பாயிண்ட்டை நீங்க தூண்டுறது மூலியமா நம்ம நரம்பு வந்துட்டு பலப்படுங்க. ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள் பலமா இருந்தாலே நம்ம உடம்பும் மனசும் ரொம்பவே ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்குங்க. அடுத்தது நம்ம சின்ன சின்ன உணவுகள்ல மாற்றங்கள் கொண்டு வரது மூலியமாவும் அடிக்கடி ஒரு சில நம்ம உடற்பயிற்சி நம்ம உடம்புக்கு வந்து உடற்பயிற்சி கொடுப்பது மூலியமாவும் நம்ம லைஃப்ல பெரிய மாற்றம் ஏற்படும். நம்ம உடம்ப நம்மளே ஆரோக்கியமா வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் கவிதா. நன்றி.